என்ன விட்டுட்டு இன்னொரு பொம்பளை கூட நீ வாழ்றல? இருக்கியா உனக்கு இருக்கியா? நீ அனுபவிக்க தான் போற. ஏய், நாளை ஆனத பாத்துக்கோ. போடி. என்ன பண்றது? உங்க பொண்ணா போயிட்டா. அவ நம்ம பொண்ணு. எப்படி இதே வேற யாரா இருந்தா நடந்துக்கிறதே வேற. இப்ப பாத்தீங்களா? அவன் நம்மள முந்திக்கிட்டு ஏதோ செய்ய போறான். ஆனந்தி, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. ஏங்க உங்களுக்கு என்னங்க? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு மண்டையாட்டத்துக்கு உங்க புருஷன் இருக்காரு. அது என்னமோ பெரிய கொலை குத்த மாதிரி மூச்சு விடாம பேசிட்டு இருக்க. அவங்க இங்க வரதா இல்ல? என்னது இங்க வரலையா? ஆமா, அவங்க ஊருக்கு போறாங்களாம். 2-3 மாசம் கழிச்சு தான் இங்க வருவாங்களாம். அவ ஏதோ பிளான் பண்ணிட்டான். அதனாலதான் இப்படிலாம் பண்றான். உங்களால இப்படி நக்கலாதாங்க பேச முடியும். உங்களால எந்த உதவியும் எனக்கு கிடைக்காது. ஆமாமா, நீ ரொம்ப நல்லவதான். நீ இப்படிப்பட்ட ஆளு. ஒரு நேரம் ஏன் பக்கம் பேசுவ, அப்புறம் ஆனந்தி பக்கம் பேசுவ. சொத்து பிரிச்சு கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சதும் இப்ப அவங்க பக்கம் பேசுறல்ல. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா என்ன நினைச்சு என்ன பிரயோஜனம்? இவன் நினைச்சதான் நடக்கவே மாட்டேங்குதே. ஆமா, சொத்து கிடைக்கலன்னு நான் மட்டுமா ஆசைப்பட்டேன்? அது நடக்காம போறதுக்கு கடவுள் ஒருத்தன் இருக்கான். அவன் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். உங்ககிட்ட எனக்கு எதுக்கு தேவையில்லாத பேச்சு? கஞ்சி ரெடி பண்ணிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு நான் சீக்கிரமா போகணும். என்ன ஆளை விடுங்க. தேவையில்லாம வந்து பேசிக்கிட்டு. வர சொன்னீங்களா? ஆமா, இந்த நேரத்துக்கு உங்களை வர சொன்னதுக்கு மன்னிக்கணும். ஐயோ பரவாயில்ல, சொல்லுங்க. இல்ல ஒண்ணுமில்ல, சங்க தேர்தலாம் வருது இல்லையா? அதெல்லாம் நெருங்கி வந்துட்டு இருக்கு. அதான் உங்களுக்கு தெரியும்ல. ஆமா, இந்த தடவை நான் தலைவர் பதவியில் கண்டிப்பா ஜெயிச்சு ஆகணும். இல்ல இதை விட்டோம்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வயசு இல்லை, அது இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். என்ன அப்படின்னா இதுல உங்க சப்போர்ட் எனக்கு பலமா வேணும். என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். ஆனா என்னால பெருசா ஒன்றும் பண்ண முடியாது. பெருசாலாம் ஒன்றும் நீங்க பண்ண வேண்டாம். உங்களால முடிஞ்சதை பண்ணா போதும். எனக்கு இந்த எலெக்ஷன்ல பானு எந்த வகையிலும் அந்த மீனாட்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. இல்ல அதெல்லாம் கஷ்டம், அதெல்லாம் முடியாது அப்படின்லாம் நீங்க சொல்லக்கூடாது. எப்படியாவது தடுத்து நிப்பாட்டுங்க. நீங்க நினைச்சா பண்ண முடியும், அவ்வளவுதான் சொல்லுவேன். இந்த பாருங்க சேதுராமன், இந்த எலெக்ஷன்ல என்ன எடுத்து யாருமே நிக்க முடியாதபடி எல்லாமே கரெக்டா செட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா உங்க பொண்ணு பானு இந்த சட்டத்தை எல்லாம் உடைச்சி அந்த மீனாட்சி எனக்கு எதிராக நிப்பாட்ட வச்சுட்டா. என்ன பண்றது? உங்க பொண்ணா போயிட்டா. அவ நம்ம பொண்ணு. எப்படி இதே வேற யாரா இருந்தா நடந்திருக்கிறதே வேற என்னவோ ஆயிருக்கு. இல்ல நீங்க பயப்பட வேண்டாம். நிலைமை இன்னும் அந்த அளவுக்குலாம் மோசமா போகல. ஆனா நீங்க நினைச்சா நல்லது நடக்கும். தடுத்து நிப்பாட்டுங்க, அவ்வளவுதான். இல்ல, எனக்கும் என் பொண்ணுக்கும் டேர்ம் சுத்தமா சரியில்லை. எங்க பேச்ச அவ கேட்கறதே இல்லை. இன்ஃபேக்ட் என் மருமகளுக்கு நியாயமா வர வேண்டிய சொத்தை வரவிடாம தடுக்கிறான்னா நீங்களே பாத்துக்கங்க. இதுல நான் போய் எப்படி? ஏங்க, உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா அப்பா பொண்ணுங்கிற பாசம் இல்லாம போயிடுமா என்ன? என்னப்பா? அதானே கரெக்டா சொல்லுங்கப்பா. சேதுராமன், உங்களுக்கு இல்லாத புத்தியா என்னங்க நீங்க? உங்களால முடியுங்கிறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்றேன். முயற்சி பண்ணுங்க, பண்ணணும் நீங்க. அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயம், இப்போ உங்களுக்கும் உங்க மருமகளுக்கும் அந்த சரவணை வச்சிருக்கானே அந்த ஏ சில்க்ஸ் கடை, அது உங்களுக்கு வரணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா? அது கேள்விப்பட்டேன். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. அந்த கடை உங்களுக்கு தான். அந்த சரவண பையன் நான் சொன்னா கேட்பான், கேட்டுதான் ஆகணும். கேட்காம எங்க போக முடியாது அந்த பயலால. ரொம்ப சந்தோஷம் சார். இது மட்டும் நடந்ததுன்னா நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டவனா இருப்பேன். நடக்கும், கண்டிப்பா நடக்கும். நடக்காம எங்க போக போகுது? உங்க பொண்ணை மட்டும் நல்லா கண்டிச்சு வைங்க. ஆமா, ஏதாவது என்னத்தையா டிராமா பண்ணி அந்த பானுவை மீனாட்சில இருந்து பிரிச்சிருங்க. கண்டிப்பா சார். அது போதும். என்னடா? அவ்வளவுதான். சரிங்க, கண்டிப்பா நான் செய்யறேன். அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. வரேன் தம்பி. வாங்க.
அப்பா நான் பக்கத்து கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், நீங்க எங்கே இருங்க. நான் உங்க கூட வராமா? அதெல்லாம் வேண்டாம்ப்பா. நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டை பூட்டிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரம் பார்த்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாராவது வந்து அது ஒரு குத்தமா சொல்லுவாங்க. நீங்க எங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. இந்த கிழட்டு பையன் வேற இங்கேயே உட்காந்துருக்கானே, எப்ப பார்த்தாலும் இங்கேயே டேரா போட்டிருக்கானே. ச்சே, டென்ஷன் ஆகிறதுக்குனே இவன் வீட்டில் பொண்ணு எடுத்து தொலைச்சிருக்கேன். தலைவலி, எப்ப போவானே தெரியலையே. சொல்லுப்பா, பழனிசாமி எங்க இருக்க? ஐயோ, நமக்குன்னு நேரம் அமைது பாரு, சாவடிக்கிறானே. அப்படியா? என்ன சொல்றியா? இப்போ வா. இல்லப்பா, நான் என் பொண்ணு ஆனந்தி வீட்டுக்கு வந்திருக்கேன். அவ பக்கத்து தெரு கடைக்கு போயிருக்கப்பா. அவன் வந்தோடனே நான் வந்துடுறேனே. என்னது, இப்போயே முடிக்கணுமா? யோ இரியா, கொஞ்சம் வெயிட் பண்ணியா, நான் வந்துடுறேன். அர்ஜென்ட்டாக வேற போகணும். சாவி எங்கே வச்சுட்டு போயிருக்காளோ? சரி, இங்கே தேடிட்டு இருந்தோம்னா பழனிசாமி அங்கே பாட்டு போயிட்டு இருப்பான். பக்கத்தில் தானே, சரி போயிட்டு வந்துடுவோம். எனக்கு தோணுச்சியா மனசுக்கு, அதான் பாதி வழியிலே வந்துட்டேன். கடவுள் இருக்காரு, அதனாலதான் எனக்கு காட்டி கொடுத்துட்டாரு. ஏய், எதுக்கு இங்க வந்த? எதை திருடிட்டு போக இப்ப இங்க வந்த? ஏய், ஓவரா பேசாத. இது என் வீடு, எனக்கு திருடணும்னு எந்த அவசியமும் இல்ல. எதியா உன் வீடு? எது உன் வீடு? இப்படி பேசுறதுக்கு வெக்கமா இல்ல உனக்கு? யோ, இது உன் வீடு தானே, அப்புறம் எதுக்கு களவாணித்தனமா இங்க வந்த? எல்லாரும் இருக்கும்போது தைரியமா இங்க வந்து நிக்க வேண்டியதானே? செய்ய வக்கல்ல திருடித்தனமா இங்க வந்துட்டு பேசுற பேச்ச பறிச்சி. இங்க பார், நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. எதுக்கே வந்த? எதுக்கே இங்க வந்த? ஏய், உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல, போடி. நான் உன்னை போக விட மாட்டேன். எனக்கு பதில் சொல்லிட்டு போயா. ஏய், உனக்கு நான் என்னடி பதில் சொல்லணும்? அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என் மேல கேஸ் கொடுத்திருக்கேன்ல, அப்புறம் என்ன நான் பேசணும்? இந்த பார், சட்டப்படி உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பாத்துக்கோ. எந்த பதிலும் உனக்கு நான் சொல்ல முடியாது. நீ மாட்ட போறடா. என்ன விட்டுட்டு இன்னொரு பொம்பளை கூட நீ வாழ்றல? இருக்கியா உனக்கு? இருக்கியா? நீ அனுபவிக்க தான் போற. ஏய், உன்னால ஆனத பாத்துக்கோ, போடி.
இதெல்லாம் வேண்டாங்க, இதெல்லாம் வேண்டாம். இங்க பாருங்க, நம்ம சந்தோஷமா தானே இருந்தோம். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருங்க. எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு நிம்மதியா வாழலாங்க. பணத்துக்காக எதுக்குங்க நீங்க கண்டவங்க வீட்டுல போய் வாழணும்? அதான் உங்க அண்ணன் பணம் கொடுத்துட்டார்ல. அவங்க வேண்டாங்க, அவங்க எல்லாம் அசிங்கங்க. அந்த அசிங்கத்துல தூக்கி போட்டு வந்துருங்க. நீங்க பாருங்க, நீங்க நான் கார்த்திக் 3 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். வேண்டாங்க, விட்டுருங்க. போதுண்டி உன் நடிப்பெல்லாம். இன்னொன்னு தெரிஞ்சுக்க, நான் உன்னை நம்பவும் மாட்டேன். இப்ப சொல்றேன், பணத்துக்காக மட்டும் நான் அவ கூட வாழ போல. உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கும். ஓம் மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. உன் கூட இனிமே என்னால வாழ முடியாது. என்ன செய்ய முடியுமோ அதை செய்டி. ஓடி. நீ ஒரு நாள் கஷ்டத்தை அனுபவிக்கதான் போறடா. நான் பார்க்கதான் போறேன். அவளை நம்பி போகாத சரவணா, நீ பாழா போயிடுவ. சொல்றது கேளு. என்னடி சாபம் விடுறியா? உன் சாபம்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது. ஓடி. சொல்றது கேளுடா. அவளை நம்பி போகாதடா. இங்க பாரு, நான் இருக்கேன்ல. நமக்குன்னு நம்ம கூட குழந்தை இருக்குல்ல. சொன்னா கேளுடா, போகாதடா. நில்லுடா. நீ அனுபவிப்படா, நல்லா அனுபவிப்ப. பிச்சைக்கார நாய் மாதிரி நீ ரோட அலையில. நான் ஒருத்தனுக்கு பொறுக்கலடா. அனுபவிப்பேன். நீ அனுபவிப்படா. நான் பாப்பேன்டா. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன். என் குழந்தைய அம்மாவை விட்டுட்டு போற. நீ அனுபவிப்படா. நான் அதை பாப்பேன். கடவுள் இருக்காண்டா. எவ்வளோ ஆச்சுங்க? 100 ரூபா சார். அண்ணா நான் கொடுத்துறேன். இல்லை நான் கொடுக்குறேன். இந்தாங்க. வாங்கண்ணா. பாபா. என்னண்ணே வீட்டில் யாரையும் காணோம்? அக்கா, எல்லாரும் வந்துட்டீங்களா? இருங்க, நான் உங்களுக்கு போய் காஃபி கொண்டு வரேன். நீங்க எவ்வளவு தூரம் சொல்லியும் வளர்மதி ஊருக்கு தான் போவேன்னு அடம் பிடிக்கிறா பாருங்க. ஏங்க, இப்ப அவ இங்க வந்திருந்தா நம்ம நல்லபடியா பாத்துருக்க மாட்டோமா? அவளுக்கு தேவையானதெல்லாம் நம்ம செஞ்சிருக்க மாட்டோமா? முதல்ல நம்ம குடும்பத்துல ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கு. அம்மாவே வந்து பிறந்துட்டாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவ அங்க போய் இருக்கேன்னு சொல்றது ரொம்ப சங்கடமா இருக்குங்க. மீனாட்சி, எனக்கு இதெல்லாம் புரியுது. அவ இருக்கிற நிலைமையில இதெல்லாம் அவகிட்ட எப்படி பேசுறது? அவ இப்ப நம்மளால வருத்தத்துல இருக்கா. நம்ம சொல்றத
அவன் ஏத்துக்கிற பக்குவத்திலேயே இப்ப இல்ல. நம்ம தேவையில்லாம வற்புறுத்தினா நம்ம மேல எரிச்சல் அதிகமா தான் வரும். அப்போ அவ அங்கேயே இருக்கட்டும் சொல்றீங்களா? அப்படி இல்ல மீனாட்சி. அவன் மாமாவை கூப்பிட்டு நிதானமா எல்லாத்தையும் நான் எடுத்து சொன்னேன். அவரும் சரின்னு தான் சொல்லிருக்காரு. பாப்போம். மாமா அக்கா எனக்கு வேண்டாமா. ஆமா, எங்க ஆனந்தி வைஜெயந்தி எல்லாம் காணோம்? தெரியலக்கா. வைஜெயந்தி அக்கா நான் பார்க்கவே இல்லை. ஒருவேளை அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலையில நான் வர வரைக்கும் ஆனந்தி அக்கா இங்க தான் இருந்தாங்க. ஆனா என்னை பார்த்ததும் விறுவிறுன்னு எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க. நான் எவ்வளவோ கேட்டேன், ஆனா என்கிட்ட சொல்லாம மறைச்சிக்கிட்டே போயிட்டாங்க. என்னங்க இது? இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு புரியலங்க. எந்த விஷயத்திலயும் ஒத்துமை இல்லைன்னா இவங்களை என்ன பண்றது? பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு சம்பிரதாயத்துக்காகவாவது வளர்மதி வந்து பார்த்துட்டு போயிருக்கணும்ல. எனக்கு ஒண்ணு மட்டும் புரிய மாட்டேங்குதுங்க, இவங்களுக்கு என்ன இவ்வளவு பிடிவாதம்னு. அண்ணி, அவங்க அங்க வராம இருந்ததே நல்லதுதான். ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை, இதுல இவங்க வேற வந்து அங்க கூத்தரிச்சிருந்தா அவ்வளவுதான். ரொம்ப நல்லா இருக்கு தம்பி. ஒரே வீட்ல இருந்துகிட்டு நாங்க எதுக்குமே வரமாட்டோம், வந்தா பிரச்சனை தான் பண்ணுவோம்னா எப்படி? இது என்ன சாதாரண விஷயமா? நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்திருக்கு. இப்ப கூட வீம்பு தான் பெருசுன்னா என்ன நியாயம்? அப்போ தேவைக்குதான் உறவு இல்ல? அவங்களுக்கு என்ன ஆனாலும் நாங்க நிக்க மாட்டோம், அவ்வளவுதானே? ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்துட்டீங்களா? உங்களை தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உங்க தம்பி திருட்டு பையன் இருக்கான்ல, நேத்து வந்து யாரும் இல்லாத நேரமா பார்த்து அவனுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு போக பார்த்தான். என்னமா சொல்ற? நானும் அவங்கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், ஆனா அவன் வந்து வாயை திறக்க மாட்டேங்கிறான். சண்டை போட்டு கதறி அழுது இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். அவன் தான் திமிரா உன்னால ஆனந்த பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆமா, அவன் இங்க இருந்து என்ன எடுத்துட்டு போனா? அவன் போனதுக்கு அப்புறம் சூட்கேஸை திறந்து பார்த்தேன். அவனோட ஐடி கார்டும் ஆதார் கார்டையும் எடுத்துட்டு போயிருக்கான். அப்பதான் தெரிஞ்சது. அண்ணா, அவன் ஏதோ பிளானோட தான் இங்க வந்திருக்கான். அதுக்கு தானே இதெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கான். என்னடா சொல்லுங்க? ஆமாண்ணா, இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்டுக்கு திருட்டுத்தனமா வந்துட்டு ஓட்டர் ஐடி ஆதார் கார்டெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கான்னா இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்குண்ணா. ஆமாங்க, எனக்கும் அதுதான் தோணுது. அவன் கண்டிப்பா ஏதோ செய்ய போறான், ஆனா என்னதான் எனக்கு புரியல. இதுக்கு தான் நான் சொன்னேன் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளலான்னு. நீங்க தான் பேசி பேசி எல்லாத்துலயும் என்ன குழப்பிட்டீங்களே. இப்ப பாத்தீங்களா, அவன் நம்மள முந்திக்கிட்டு ஏதோ செய்ய போறான். ஆனந்தி, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. ஏங்க உங்களுக்கு என்னங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு மண்டையாட்டத்துக்கு உங்க புருஷன் இருக்காரு. என் பொழப்ப அப்படியா இருக்கு? என் புருஷன் தான் எனக்கு ஏத்த மாதிரி இல்லையே. இங்க பார், முதல்ல புருஷன் புருஷன் சொல்ற பாரு, அது முதல்ல நிறுத்து. ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர நம்பிக்கையே கிடையாது. அப்புறம் என்ன புருஷன் பொண்டாட்டின்னு? நீ அவனை நம்ப மாட்ட, அவன் உன்னை நம்ப மாட்டான். அவனை நீ ஜெயில போடுறதுக்கு நினைப்ப, அவன் உன்னை விட்டுட்டு இன்னொருத்தி கூட இருக்கணும்னு நினைப்பான். ஆனா பேச்சு மட்டும் எப்ப பார்த்தாலும் ஏன் புருஷன் ஏன் புருஷன். எதுக்கு அப்படி சொல்ற? உனக்கு அவனை பிடிக்கல, அப்புறம் எதுக்கு அவனை பிடிச்சிட்டு தொங்குற? வாழ பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே? உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? உங்க ரெண்டு பேர் மனசுலயும் இருக்கிற எண்ணம் என்ன தெரியுமா? ரெண்டு பேரும் ஒண்ணு அடிச்சுக்கிட்டு சாகணும், ஆனா தனித்தனியா யாரும் சந்தோஷமா இருக்க கூடாது, அப்படித்தானே? இதுதான் உங்க புத்தி. சும்மா பூசி மொழிகிட்டு இருக்காதீங்க. மீனாட்சி, கொஞ்சம் நிதானமா பேசு. சரவண எந்த நோக்கத்தோட ஐடியா எடுத்துட்டு போயிருக்கான்னு பாக்கணும். ராஜேந்திரா, அண்ணா என் கூட வா. வந்துடுறேன் மீனாட்சி.